நாங்கள் எல்லாம் அரபிக் டிஷ்ஷஸும் செய்வோம். மந்தி, மஜ்பூஸ், மக்லூபா. சிக்கன்லேயும் ஒரு துண்டு அப்படியே எடுத்து அதுக்கப்புறமா இவங்களுடைய சேலடும் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிடலாம். நான் என்னென்ன ஜூஸ் எல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட? இது கியாமியா. இது கியாமியா வேற லெவலில் இருக்கு பேரு. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழும்புல அலுத்கடை அப்படிங்கிற ஏரியாவில் தாங்க இருக்கிறோம். இலங்கையிலே வந்து ஸ்பெஷலாக ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து இங்கே தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்ல இங்கே வந்துருக்கிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா நைட் 9:15 ஆகுதுங்க. இந்த டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ நான் ஃபுல்லாக காட்டுறேன். இந்த ஏரியா ஃபுல்லாகவே எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இங்கே இன்றைக்கி நம்மளை யார் கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் ருஸ்தி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. இவரும் பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, டெக் யூடியூப் சேனல். அவரோட சேனல் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ருஸ்தி டெக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறையவே டெக் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்காரு. போயிட்டு அவரோட சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் லிங்க் கொடுக்குறேன். அண்டு வாங்க போயிட்டு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து எங்கே இருக்குன்னா புதுக்கடை அலுத்கடை. சிங்களத்தில் வந்து அலுத்கடை அப்படின்னு சொல்கிறாங்க, தமிழில் வந்து புதுக்கடை. அப்துல் ஹமீட் ஸ்ட்ரீட்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஸ்ட்ரீட் ஃபுட் கடைகளெல்லாம் இருக்குது. வாங்க அப்படியே முன்னாடி போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருக்குங்க. இப்போ எங்களுக்கு எதுக்கு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு டவுட் வந்துருச்சு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப் ரூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன் கடை இருக்குது. நம்ம பன்னெல்லாம் சாப்பிட்ருக்கோம், ஏதாச்சும் வித்தியாசமாக ட்ரை பண்ணுவோம். நஜிலா சூப் கெப்பே. ஸோ கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அரேபியன் பீக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மந்தி, அதுக்கப்புறமா கப்ஸா தான் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னாங்க. இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் பாபிக்யூ செஸ்ட் பீஸோட ரொட்டி சாப்பிட போகிறோம். ஸோ வாங்க எப்படி மேக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். Swear I won't forget this, why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. இது வந்து பார்த்தீங்கன்னா இடியாப்ப பிரியாணி. ஃபுல் இடியாப்ப பிரியாணி வந்து 750 rupees. வேறு என்னென்ன ப்ரோ இருக்குங்க? வேறு மந்தி இருக்குது. மந்தி வேறு ஓகே. ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாபிக்யூ ட்ரை பண்ண போகிறோம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்னென்ன ஸ்பெஷல் டிஷ்? மந்தியா? மந்தியும் பாபிக்யூ பெட்டா பிரெட். ஓகே, இங்கே வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா மந்தி, அதுக்கப்புறமா பாபிக்யூ அப்படின்னு தான் சொல்கிறாங்க. என்னென்னு சொன்னால் டெய்லி 2 டிஷ் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நாங்கள் எல்லாம் அரபிக் டிஷ்ஷஸும் செய்வோம். மந்தி, மஜ்பூஸ், மக்லூபா, கப்ஸா எல்லாம் செய்வோம். ஆனால் டெய்லி 2 டிஷ் சேஞ்ச் ஆகும். ஓகே ஓகே, டெய்லி இவங்களோட வந்து 2 டிஷ் வந்து சேஞ்ச் ஆகுமா? இன்றைக்கி என்ன டிஷ் ப்ரோ இருக்குது? இன்றைக்கி வந்து மந்தியும் ஸ்ட்ரிங் ஹபஸ் பிரியாணி. இங்கே லோக்கலாக செய்கிறது எல்லாமே எல்லாம் பாபிக்யூ சிக்கன் ஒரு ஃப்ளேவரில் செய்கிறது தானே. நம்ம செய்கிறது எல்லாமே அரபிக் ஃப்ளேவர். ஸோ இங்கே கடை பேரே வந்து பார்த்தீங்கன்னா அரேபியன் பீக் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. அரபிக் டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த கடையில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடைய வந்து ருஸ்தியோடைய இன்னொரு ஃப்ரெண்டுமே வந்திருக்காரு. ஹாய் ப்ரோ, உங்கள் பேர்? நாசிப். ஓகே கைஸ், நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் பாபிக்யூ வந்து வந்துருச்சு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதோடைய வந்து மயோனஸ் தந்திருக்காங்க, அதுக்கப்புறமா ஒரு சேலட் இருக்குது. ஸோ இதில் வந்து வெங்காயம், கேரட், என்னென்னமோ அப்படியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதோடைய ரொட்டியும் தந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 3 பேருக்கான டிஷ் தான். ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா 400 rupees, 400 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட்டாக வந்து நம்ம சிக்கனை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செஸ்ட் பீஸ் அந்த கிரில் டேஸ்ட், பாபிக்யூ டேஸ்ட் வந்து அப்படியே தெரியுதுங்க, வேறு லெவல் இருக்குது. அதோடய இதில் இருக்கிற மசாலாவும் சூப்பராக இருக்குது.
அரேபியன் டேஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து இன்னொரு பீஸை பிச்சு மயோனஸில் டிப் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். இதுவே மயோனஸ் கிடையாது, இது சல்சா அரபியா. சல்சா? இது மயோனஸ் இல்லையாங்க, இது பேர் வந்து சல்சாவாம். இது வந்து ஒரு அரேபியன் சோஸா. இவ்வளோ நேரம் மயோனஸ் சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ வந்து நான் ரொட்டி தந்திருக்காங்க. சிக்கன்லேயும் ஒரு துண்டை அப்படி எடுத்து அதுக்கப்புறமா இவங்களுடைய சேலடும் எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிடுவாங்க. நல்லா இருக்கு. பட் எனக்கு வந்து இந்த சால்சாவை சாப்பிட்டு அப்புறம் சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே கைஸ், சிக்கன் பாபிக்கு வந்து ட்ரை பண்ணோம். சிக்கன் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அரேபியன் ஸ்டைல் வந்து இதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டதில்லை. ஸோ இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். நல்லா இருந்துச்சுங்க. நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட அந்த கடையில் இருந்த அண்ணா வந்து பில்லுமே வேணான்னு சொல்லிட்டாருங்க. யூடியூபர் அப்படின்னு சொன்னோன்னே வந்து இல்லை ப்ரோ பரவாயில்ல, நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து அதை சொல்கிறீங்க, அதனால் வந்து யூடியூபர்ஸ்க்கு நாங்கள் எப்போயுமே சார்ஜ் பண்ணுறதே இல்லை அப்படின்ட்டாரு. நான் இவ்வளோ கேட்டு பார்த்தோம், பட் பரவாயில்ல, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நான் இதுக்காக சொல்லலை, இப்படி பண்ணாரு அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லலை. சிக்கன் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அடுத்து வந்து நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதாம் பால் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க, முன்னாடி வந்து ஒரு கடையை கண்டேன், எப்படி இருந்துச்சுன்னு தெரியல. ஹாய் ப்ரோ. ஸோ பாதாம் பால் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போனோம். இங்கே வந்து ஒரு ப்ரோ கூப்பிட்டு வந்தார். வாங்க ப்ரோ, சூப்பரான ஒரு ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து நம்ம கியாமியா ஜூஸ் சென்டர் அப்படின்னு ஒரு இடத்துல கியாமியான ஒரு ஜூஸ் இருக்குதா. ஸோ அதை தான் வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். ஆனால் என்னென்ன ஜூஸ் எல்லாம் இருக்கு உங்கள்கிட்ட? இது கியாமியா. இது கியாமியா வேற லெவலில் இருக்கு பேரு. Swear I won't forget this. Why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up, I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed. I hate being open, I hate being broken. I feel like an ocean filled up with emotion. Anger ain't a potion, rub it on like lotion. I can feel it soaking, reopen, the scars have awoken. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. 'Cause I can't move on till I let go. I can't move on till I let go. I feel so lost, never at home. Need to be strong, every breath hold. 'Cause I can't move on till I let go. ஓகே கைஸ், கியாமியா அப்படிங்கிற ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்திங்கன்னா மேலே ப்ளூவாக இருக்குது, கீழே வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலரில் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கீழே இருக்கிற அந்த பகுதி வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லெமன் ஃப்ளேவர் வந்து அப்படியே வருது. அடுத்ததாக ப்ளூ கலர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஓகே, இப்போ ரெண்டையுமே வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது ரெண்டையோட சூப்பராக இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட்டாகவே இருந்த அந்த எல்லோ கலர் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெமன் ஃப்ளேவர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மேலே இருந்த அந்த ப்ளூ கலர் டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த 7up அந்த மாதிரி டேஸ்ட் வந்துச்சு. ரெண்டையும் மிக்ஸ் பண்ணோம் நீங்கள் கைஸ், வேறு லெவல் இருக்குது. அடுத்து வந்து நம்ம பாதாம் பால் ட்ரை பண்ண போயிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், அடுத்து வந்து பாதாம் பால் ட்ரை பண்ண வந்திருக்கோம். ஒசாமா கூல் ஸ்பாட் அப்படின்ட்டு.
அவனுக்கு 3 ஓகே கேஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாதாம் பால் ட்ரை பண்ண போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கடையோட பேர் வந்து ஒசாமா கூல் ஸ்பாட். சூப்பராக இருக்கு. பாதாம் பாலில் என்னென்ன போடுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய நட்ஸ் எல்லாம் இருக்குதுங்க இதில். பாருங்க எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படின்ட்டு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி ஆகுது. இந்த டைம்லேயும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க பார்த்தீங்களா. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து அலுத்கடையில் ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே வேற லெவல்ல இருக்குங்க. Swear I won't forget this. Why do I regret this? In my mind reckless, thoughts are feeling endless. Sitting up I'm breathless, anxiety's infectious. I feel so defenseless, betrayed and embarrassed.